பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் லவ்ஸ் ஆல் டெய்லி பைபிள் ஸ்கூலுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன் சில்ட்ரன்ஸ். உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அழகா வேதத்தை படிக்கிறீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாமா? கைகளை குப்பி கண்களை மூடுங்க. அன்பு நிறைந்த ஆண்டவரே, டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் பெற்றோர்களை ஆசீர்வதியும், அவர்கள் வீட்டில் இருக்கிற பெரியோர்களை ஆசீர்வதியும் தகப்பனே. பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளை சமாதானம் பெரிதா இருக்கும் என்று இருக்கிறதப்பா. என் இயேசுவானவர் எப்படி ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் விருத்தடைந்தீரோ அது போல சகல விதங்களிலும் டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்கிற பிள்ளைகள், வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகள் சகல விதங்களில் விருத்தியடையும் சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சில்ட்ரன்ஸ், இப்பொழுது நாம் கரங்களை தட்டி கர்த்தரை குறித்து மகிமைப்படுத்துவோமா? உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்னை காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்னை காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. ஆண்டவரே, உங்க அன்பு மகா பெரியது. ஆண்டவரே, ஒரு நல்லவனுக்காக மறிக்க துணிவான். நாங்களோ பாதைகளா துறவுகளா இருக்கும் போது நீ எங்களுக்காக மறுத்தீர. ஆண்டவரே, எங்களுக்காக ரத்தம் செஞ்சினீர் ஐயா. உங்கள் ஜீவனை தொடுத்தீருக்காக போறேன். உங்க நன்றி, நன்றி அப்பா. நான் இருப்பதெல்லாம் கிருபை ஆண்டவரே. காத்து கொண்டதே எஜமானனே, எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே, 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 என்றும் நடக்கும் எஜமானனே. ஓ ஆண்டவரே, நன்றி. நல்ல தகப்பனே, எஜமானனே, துதிக்கிற மாட்டவர் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். மனிதர்களுக்கு கதவுகள் நீ எனக்காக திறந்தது ஆயிரம் அன்றோ. ஒழிக்கப்பட்டு உன்னை விட்டு ஓடி ஒழிந்தோம். என்னை துரத்து வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. ஆதாரமே, ஆதாரமே, அழைக்க அழைப்பின் காரணமே. ஆதாரமே, ஆதாரமே, அழைக்க அழைப்பின் காரணமே. மார்க்கு 13ஆம் அதிகாரம். அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் பொழுது அவருடைய சீஷர்களில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டிடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான். 2ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டிடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். 3ஆம் வசனம். பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து, 4ஆம் வசனம். இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகளெல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். 5ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 6ஆம் வசனம்.
ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். 7ஆம் வசனம், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் பொழுது கலங்காதேயுங்கள், இவைகள் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. 8ஆம் வசனம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும், பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும், இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். 9ஆம் வசனம், நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள், நீங்கள் ஜப ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள், என் நிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். 10ஆம் வசனம், சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். 11ஆம் வசனம், அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அந்த நாழிகையிலே உங்களுக்கு அது அருள செய்யப்படுமோ அதையே பேசுங்கள், ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறவர். 12ஆம் வசனம், அன்றியும் சகோதரன் சகோதரனையும் தகப்பன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள், பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். 13ஆம் வசனம், என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே இரட்சிக்கப்படுவான். 14ஆம் வசனம், மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், அது நிற்கத்தகாத இடத்திலே நீங்கள் அதை நிற்க காணும்போது யுதயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். 15ஆம் வசனம், வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிற்குள் இறங்காமலும் தன் வீட்டில் எதையாகிலும் எடுத்துக்கொள்ள உடனே போகாமலும் இருக்க கடவன். 16ஆம் வசனம், வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுப்பதற்கு பின்னிட்டு திரும்பாதிருக்க கடவன். 17ஆம் வசனம், அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. 18ஆம் வசனம், நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலே சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். 19ஆம் வசனம், ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களிலே உண்டாயிருக்கும். 20ஆம் வசனம், கர்த்தர் அந்நாட்களை குறைத்திராவிட்டால் ஒருவனாகிலும் தப்பி போவது இல்லை, தாம் தெரிந்து கொண்டவர்கள் நிமித்தமோ அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார். 21ஆம் வசனம், அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். 22ஆம் வசனம், ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள், இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். 24ஆம் வசனம், அந்நாட்களிலே அந்த உபத்திரவத்துக்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும். 25ஆம் வசனம், வானத்தின் நட்சத்திரங்கள் விழும், வானங்களில் உள்ள சத்துவங்கள் அசைக்கப்படும். 26ஆம் வசனம், அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை காண்பார்கள். 27ஆம் வசனம், அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமுள்ள 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். 28ஆம் வசனம், அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்களை தோன்றி துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். 29ஆம் வசனம், அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் பொழுது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். 30ஆம் வசனம், இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 31ஆம் வசனம், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவது இல்லை. 32ஆம் வசனம், அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். 33ஆம் வசனம், அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால்
எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். 34ஆம் வசனம். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் பொழுது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். 35ஆம் வசனம். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். 36ஆம் வசனம். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். 37ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லோருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். ஆமேன். ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், மார்க்கு 13ஆம் அதிகாரம் முழுவதுமாக படிச்சதை கேட்டீங்க இல்லையா? 13ஆம் அதிகாரத்தில் என்ன எழுதியிருக்கு? இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையின் அடையாளங்கள் முழுவதுமாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம வாழ்கிற நாட்களில் இயேசு கிறிஸ்து சொன்ன வருகையின் அடையாளங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. கரெக்டுங்களா? போர், யுத்தங்கள், அப்புறம் பஞ்சங்கள், நிலநடுக்கங்கள், ஏசப்பா என்னெல்லாம் சொன்னாங்களோ எல்லா காரியங்களும் இப்போ நம்ம வாழ்கிற நாட்களில் நடந்து கொண்டு தான் இருக்குது. நம்ம அதை செய்தியில் என்ன பண்ணியிருக்கிறோம்? படித்து கொண்டு தான் இருக்கிறோம். கரெக்டுங்களா சில்ட்ரன்ஸ்? இப்போது நம்ம ஏசப்பா வரத்துக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? ஆயத்தமாக தயாராக இருக்கணுமா? ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும். ஏசப்பா நீங்கள் சீக்கிரம் வர போகிறீங்க, நாங்கள் எப்படி இருக்கணும்? தயாராக இருக்கணும்ப்பா. நானும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, எனக்கு அறிமுகமானவங்க எல்லாருமே உங்கள் வருகைக்கு தயாராக ஆயத்தமாக இருக்கணும் ஆண்டவரேன்னு நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க சரிங்களா? தினந்தோறும் காலையில் எங்கே போவீங்க? ஸ்கூலுக்கு போவீங்க. நீங்கள் ரெடியாக இருக்கும் பொழுது தானே ஸ்கூல் வேன் வரும் பொழுது அழகாக அந்த வாகனத்தில் ஏறி போகிறீங்க. நீங்கள் தயாராக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தயாராகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஸ்கூல் வேன் வந்துருச்சு, ஆனால் நீங்கள் இன்னும் தயாராகலை, நீங்கள் ரெடி ஆகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும்னா ஸ்கூல் வேன் வெயிட் பண்ணுவாங்களா? ஸ்கூல் வேனு என்ன பண்ணுவாங்க? இல்லைங்க நான் போகிறோம் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸ்கூல் வேன் போயிடும் இல்லையா? அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்கூல் வேன் வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் தயாராக இருந்தால் தான் ஸ்கூல் வேனில் போக முடியும். கரெக்டுங்களா இல்லையா சில்ட்ரன்ஸ்? அதே மாதிரி தான் நம்ம ஏசப்பாவுடைய வருகைக்கு நம்ம தயாராக இருந்தால் தான் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஓகேங்களா? ஏன்னா ஏசப்பா வந்துட்ட பிறகு நம்ம தயாராக முடியாது. ஏசப்பா வரத்துக்கு முன்னாடியே நம்ம எப்படி இருக்கணும்? தயாராக இருக்கணும். அதாவது பரிசுத்தமாக இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக ஜெபத்தில் விழித்து இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? வானத்தின் டேஷ் விழும், வானங்களில் உள்ள சத்துவங்களும் அசைக்கப்படும். ஆ சூரியன், ஆ நட்சத்திரங்கள், இ சந்திரன். சரியான விடைய ஆன்ட்டிக்கு எழுதி அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.